எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு எது நடந்ததோ அது மோசமாகவே நடந்திருக்கிறது. முதலில் 108 சீட்டு சிங்கிள் மெஜாரிட்டி வரலாம். கிளியர் மேண்டேட் வராத ஒரு எலெக்ஷன் நாம முதல் தடவையா பாக்குறோம் தமிழ்நாட்டுல. 52க்கு அப்புறம் பாக்குறோம். 52 நம்ம எங்க பார்த்தோம்? 52ல படிச்சோம். 108 சீட்ஸ் வாங்கின விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்றதுல அதாவது வெற்றி பெறுகிற எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். அது யாராக இருந்தாலும் அவர்கள் வென்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு சார்ந்தோருக்கு ஆழ்ந்த வாழ்த்துக்கள். அதை வந்து முதல்ல சொல்லிடுவோம். இன்னொன்னு நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கு, நிறைய படிப்பினைகள் இருக்கு இந்த எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளுக்குமே காங்கிரஸ் பிஜேபி உட்பட ஒன்றும் இல்லை. இப்போ சிஎம் வந்து கொளத்தூர் தொகுதியில தோத்துருக்காரு. நம்ம வந்து அந்த பப்ளிக்கை திட்டுறோம், இவ்வளவு செஞ்சோம், அதை திட்டக்கூடாது. அது வந்து நம்ம வந்து ஒரு பீப்புள் மேண்டேட் வாங்கினோம், நம்ம செஞ்சோம், அதுக்கு வந்து ஓட்டா மாறுமா அப்படின்றது தெரியாது. ஆனாலும் சிஎம்மோட தோல்வியை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு அதிமுக காரனாலே முடியலையே. அவனே சொல்றானே கொளத்தூர் வந்து எப்படி அவர் தோத்தாரு அப்படின்ற ஒரு இல்ல. நான் கொளத்தூர் மட்டும் சொல்ல மாட்டேன், பொதுவாகவே வந்து தொகுதிக்கு வந்து நல்ல பணிகளை செய்த மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். எதுக்காக தோற்கடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. உதாரணத்துக்கு சோழிங்கநல்லூர், சைதாப்பேட்டை, இது மாதிரி நம்ம பக்கத்துல இருக்க ஆயிரம் விளக்கு எல்லாமே வந்து ஈவன் ஜெயக்குமார் டெபாசிட் வாங்குறது வந்து டெபாசிட் இழந்திருக்காரு. அது வந்து நான் ஜெயக்குமார் தோத்ததே நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியல. அவர் நம்ம வந்து நம்ம எல்லாரும் நினைப்பாங்க நம்ம ஏதோ அவர்கிட்ட மாமூல் வாங்குறோம் அப்படின்னா இல்ல. அவரெல்லாம் ஒரு நல்ல எம்எல்ஏவா இருந்தவர், பப்ளிக் கணக்குல இருக்காரு, பசங்களோட பாக்ஸிங் விளையாடுறது, படி பத்தி பேசுறது. சரி, அவர் புராணம் பாட வேண்டாம், நம்மளே தோத்துட்டோம், அவங்களும் பங்காளியும் தோத்துட்டாங்க. இந்த விஷயத்துல நிறைய ஹோப்பை மட்டும் பெருசா வச்சு நம்ம எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டோம். அந்த ஹோப் வந்து யாருக்குமே பீப்புள்ஸ் மேண்டேட் கிடைக்கல, அதாவது சிங்கிள் மேண்டேட் வந்து கிடைக்கல. விஜய்க்கு 108 கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து கம்மியா கொடுத்துருக்காங்க. 2 பேரும் எலெக்ஷன் நின்னோம்பா. நான் வந்து உங்களை மட்டும் தான் எதிரியா நினைச்சேன், நீங்க என்ன மட்டும் தான் எதிரியா நினைச்சீங்க. ஆக்சுவலா கோல் வச்சுட்டு போனது யாருன்னா இந்த கேமராக்கு பின்னாடி இருக்கிற அவரை பத்தி நம்ம வந்து கன்சிடரே பண்ணல, ஃபீல்டுலயே இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதுதான் வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இதுல நான் எனக்கு வந்து அவன் வந்து 15% 20% வருவான்றத நான் வந்து பூத்துக்கு போனப்பே ஃபீல் பண்ண லக்கி. நான் உண்மையை சொல்லணும், எதுவும் மறைக்கிறதுனால. நான் வந்து அங்கே போகும்போதே அந்த ஒயிட் ஷர்ட்டு பீச் பேண்ட்டு பார்த்துட்டு எல்லாரும் வந்து பெற்றோர்களை கூப்பிட்டு வந்து ஓட்டு போட்டப்பே எனக்கு வந்து சரி ஓகே, எங்கள் தொகுதியில் மட்டும் இப்படி இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் விசாரிச்சப்பவே தெரிஞ்சுது. அப்பயும் நான் வந்து விஜய் இவ்வளோ தூரம் 108 வருவாரான்றத நான் யோசிக்கல. ஒரு ஓட்டில் ஒரு தொகுதி போயிருக்கு. ஆமாம், பெரிய கருப்பன். அப்புறம் பிடிஆர் தோத்தது, டிஆர்பி அவரெல்லாம் தோத்தது வந்து அன்எக்ஸ்பெக்டட். மகேஷ் தோத்துருக்காரு. இதையெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது? இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றப்ப இவங்களை விட ஒரு இன்டெலெக்சுவலான சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் இருக்காங்களா அப்படின்றது தெரியல. அது ஒன்று. இன்னொன்று, ஒரு இந்த 5 இயர்ஸில் வந்து பெருசாக ஆன்டி இன்குபன்சி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு 75 இயர்ஸ் ஆஃப் ஆன்டி இன்குபன்சி அக்ராஸ் பார்ட்டி, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, த்ரூ வாட்ஸ்அப் அளவு ஆட்களை ரீச் செய்ய வேண்டும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அப்படிதான். ஏதாவது ஒரு சடங்கோ, காது குத்தோ, இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ, ஃபயர் ஆக்சிடென்ட்டோ உடனே ஓடி வரக்கூடிய ஆட்கள் தான், irrespective ஆஃப் எனி பார்ட்டி, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். ஒரு சம்பவம் நடந்துமே அந்த இடத்த விட்டு அந்த இடத்துல இருந்தாலும் ஓடி போனவங்க அவங்க வந்து இல்ல அதிக இடங்களை பிடித்திருக்கிறார்கள். ஆச்சரியமா தான் இருக்கு. இப்ப ஒன்றும் இல்லை, இப்போ சிஎம் வந்து எங்கே போனாலும் மாசத்துல 3 நாள் வந்து அவர் தொகுதிக்கு போயிடுவார். டெப்டி சிஎம்மோட ஏரியாவே வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா. 2021 அவர் போய் எட்டி பார்த்ததெல்லாம் வந்து டாய்லெட்ஸ், பொது கழிப்பிடங்கள் பார்த்து அதை மொத்தமாக அந்த இதே அவரால் அந்த 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 இடத்துக்கு போய் இதை மாற்றணும்னு நினைக்கிறதே பெருசு. அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பார்த்துருங்க. அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் ரெகுலராக வந்து பதிவு பண்ணிகிட்டே இருப்பார். அவர் தொகுதிக்கு போகிறது, தொகுதியில் நடக்கக்கூடிய பணிகள், இது எல்லாமே வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் ஜெயிச்சிருக்கிறாரு, ஓகே. ஆனால் வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய மேண்டேட் கிடைக்கல அப்படிங்கிறது. சைதாப்பேட்டை தொகுதியில் மாசு, அவர் அந்த தொகுதிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அந்த தொகுதியில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஹாஸ்பிட்டலை கொண்டு வந்திருக்கிறாரு. அது எல்லாமே வந்து மக்கள் வந்து ஏன் வந்து யோசிக்கலாம். நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஈகோ இருந்திருக்கோ, இல்ல நம்ம வந்து இல்ல என்ன இவங்க என்ன பெரிய இதுவா, இந்த 2 கட்சியும் வந்து ரொம்ப பெரிய சில விஷயம், அதாவது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமலே அவங்க ஈகோவுக்காக சுரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தம். நம்ம சில விஷயம் வந்து பிரைடா சொல்றோம்,
அதாவது வந்து கை ரிக்ஷாவை ஒழித்தோம் அப்படின்னு ப்ரைடா சொல்றோம். ம். அதை அவங்க வந்து மேபி அரகன்ஸா பார்த்திருப்பாங்க. நான் கை ரிக்ஷால போயிட்டு இருந்தேன், அந்த ரிக்ஷா அப்படி அப்படி பாத்துருப்பாங்க. அப்படி சொல்லல. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அதெல்லாம் செய்யணும் தானே. இதெல்லாம் ஏன் சொல்லி காட்டுறீங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த ஆட்சியில வந்து திருநங்கை 3ஆம் பாலினத்துக்கு செஞ்ச பல விஷயங்கள் அதெல்லாம் நீங்க ஏன் சொல்லி காட்டுறீங்கன்னா, ஒரு தேர்தல் அரசியல்ல இருக்கக்கூடிய கட்சிகள் இதை செஞ்சுதான் காட்டணும். ஆனா ஒருவேளை நம்ம அதை வந்து பொலைட்டா சொல்லியிருக்கலாமோ. என்னங்க இது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இல்ல முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணுமே திமுக தான் செஞ்சதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் நீங்க ஏன் அதை சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு அது புரியல. தெரியல. இப்ப ஆனா வந்து இந்த ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ்ல டிஎம்கே ஸ்ட்ரிக்டா போயிருந்தனாலதான் இந்த 30+ ஓட் பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கு. அண்ணாவையும் பெரியாரையும் டீலிமிட்டேஷனையும் மொழி உரிமையும் கீழடியும் இதெல்லாம் பேசினாலதான் இந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து அதை பேசுறதுக்கு ஒரு கட்சியாவது இருக்கணும் இல்லையா தமிழ்நாட்டுல? இப்போ என்ன நினைக்கிறாங்க, திமுக வந்து ஒழிஞ்சிடுச்சு. திமுகவை ஒழிக்கணும்னா எலக்டோரலா வந்து அது டிஃபீட் பார்த்துருக்கு, எல்லாம் பார்த்துருக்கு. ஆனா ஒழிக்கணும்னா நான் ஒரு வழி சொல்றேன். நீ என்ன பண்ணு, சுப்ரீம் கோர்ட்ல 97% பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடு. மொழியை டிஸ்டர்ப் பண்ணாத. எல்லா மாநிலத்துக்கும் ரொம்ப சிம்பிள். நீங்க சொல்றது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, திமுகவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் திமுகவை விட சிறந்த திமுகவாக மாற வேண்டும்ன்றது மட்டும் இல்ல லக்கி. திமுக அதாவது திராவிட கொள்கையே நீர்த்து போனாதான் வந்து திமுகவை நீர்த்து போக முடியும். நான் என்ன சொல்றேன்னா, உயர்நீதிமன்றத்திலையும் ஒன்றிய அரசு பதவிகள்லையும் இப்ப 27% ஓபிசிக்கு, அப்புறம் எஸ்சி கம்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அதாவது அரசியலமைப்பு சட்டம் எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்த அந்த உரிமை இருக்கு. அதே மாதிரி மண்டல் கமிஷன் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது. இப்ப நீ திமுக ஒழிக்கணும்னா மொழியே இனிமேல் இந்தி மொழி 3ஆம் மொழியை திணிக்க மாட்டேன்னு சொல்லு. எல்லா மாநிலத்துக்கும் ஸ்டேட் அட்டானமியை கொடுத்துரு. டிஎம்கே வந்து irrelevant ஆயிரும். அதுக்கு கொள்கையே இருக்காது. இப்ப ஏடிஎம்கே மாதிரி ஆயிடும். அப்ப நீ வந்து ஜெயிச்சிட்டனா அது வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏடிஎம்கே பாலிடிக்ஸ் யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே உடைய பாலிடிக்ஸ்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது. திமுக உடைய கொள்கைகள்ல ஏடிஎம்கேவுக்கு எதுல மாறுபட்ட கருத்து ஒண்ணுமே கிடையாது. திமுக எனக்கு பிடிக்கல, அதனால நாங்க ஏடிஎம்கேவா இருக்கணும் அப்படின்னு. இப்ப திமுக ஆட்சியிலும் இல்லை. ஆனா வரலாறு நீங்க என்ன பண்ண போறீங்க? வரலாற்று சோகம் என்னன்னா, திமுகவையும் அதிமுகவையும் ஒரே வரிசையில் உட்கார வைத்த பெருமை விஜய் தான் சேரும். ஆமா. இப்போ வந்து அவங்க எதிர்கட்சி வரிசையில ஒன்னா உட்கார போறாங்க. இன்னொன்னு, நம்ம சில இடத்துல சொல்றது கரெக்ட் தான். நம்ம வந்து இன்ஸ்டாகிராம வந்து ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணல. இன்னும் இளைஞர்களிடம் க்ளோஸா போகல. நம்ம அவங்களுக்கு ஏலியனா தெரியுறோம். ஏலியனா இந்த ஏலியன் இல்ல சொல்றேன். இளைஞர்களுக்கு வந்து இன்னும் நம்மளுடைய லெகசி வந்து சரியா புரியல. அது நம்ம ஏற்கனவே பலமுறை பேசினதுதான். ஒரு 25 வயசு ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அவனுடைய அன்றாட செயல்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை போய் கிரிக்கெட் விளையாடுவான், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துவான், வெள்ளிக்கிழமை படம் வந்துச்சுன்னா படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்ப்பான். இதை தாண்டி வந்து பெரிதாக அவனுக்கு ஒரு அரசியல் புரிதலை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஏஜ்ல வந்து அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஏஜ்ல 30 வயசுக்கு மேல வந்து அவனுக்கு வந்து ஃபேமிலி ஆகும், ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட் போடுவான், அவன் சம்பாதிக்கிற பணத்தை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு யோசிப்பான். அதற்கு வந்து அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு சூழலை இங்க உருவாக்கி வச்சிருக்குன்னா யோசிக்கும் போதுதான் எந்த கட்சி உண்மையான வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சீர்தூக்கி எடை போடக்கூடிய ஒரு மனப்பக்குவமே அவனுக்கு வந்து வரும். இல்லப்பா, அந்த பசங்க கிட்ட நம்ம லெகசி எல்லாம் சொன்னா கேட்கற மனநிலையில இருக்க மாட்டாங்கப்பா. அவனுக்கு என்ன பிடிச்சதோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ஸ்டாகிராம்ல இப்ப நம்ம கிட்ட இருக்கிற திமுக இளம் பேச்சாளர்கள் வந்து இன்னொரு செட்டு டெவலப் பண்ணி அவங்கள ப்ரமோட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. செய்ய தவறிட்டோம் தான், அதை அக்செப்ட் பண்ணணும் தான். நம்மளோட கேலிபர் ஏடிஎம்கேக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ண முடியும், பிஜேபிக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ண முடியுன்றது தான் நம்மளோட கேலிபர். இது வந்து நம்ம ஆன்டிசிபேட்டே பண்ண முடியாத ஒரு நியூ ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எப்படி செயல்பட போகுதுன்னு பார்த்துட்டு தான் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ இன்னும் என்ன சொல்லணும்னா, இது வந்து 52க்கு அப்புறம் இப்படி ஒரு அசெம்பிளி இன்னி வரைக்கும் வந்து முதலமைச்சர் விஜய் தினத்தந்தி வேண்டுமானால் டைட்டில் போட்டுக்கலாம். ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகவில்லை. இன்னமும் வந்து கவர்னர் வந்து தாவேக்காவை ஆட்சி அமைக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட. இப்ப இதுல வந்து நேத்து வந்து டிபேட்லயே ஓப்பனா சொல்றாங்க, நாங்க ஏடிஎம்கேல இருந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவோம் அப்படின்னு. யார் சொல்றது? தாவேக்கா காரனுங்க. அதெல்லாம் அவங்க இஷ்டம். அது வந்து இப்ப இன்னொன்னு, இப்ப வந்து விசிக்கு அங்க போகுதுன்றாங்க, கம்யூனிஸ்ட் அங்க போகுதுன்ற டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த கட்சிகளுடைய முடிவு. ஆமா, அவங்க வந்து நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த கட்சிக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும், அந்த கட்சிக்கும் ஒரு வலிமை வேண்டும்னா அவங்களுக்கு வந்து இல்ல ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறப்ப திமுகவும் அதிமுகவும் சட்டமன்றத்தில் உட்காருவாங்களா அல்லது வெளிநடப்பு பண்ணிடுவாங்களா? அதாவது வெளிநடப்பு பண்ணாலே இவங்க வந்து அந்த ஆட்சியை ஆதரித்து வாக்களிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிநடப்பு பண்ணாலே அவங்க மேண்டேட் காமிக்க முடியும். அவங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து வெற்றி பெற முடியும். திமுக அதிமுக 2 கட்சிகள் சேர்ந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனா இதே வந்து
அதிமுக இரட்டை இலை சின்னமாக இல்லாமல் அதெல்லாம் தாமரை சின்னத்துல வெற்றி பெற்றிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகியிருக்கும்? அஸ்ஸாம்ல ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க பிஜேபி. இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து 100 எம்எல்ஏக்கள் அவங்களே ஓனா ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படாமல் தாவேகா வந்து தமிழ்நாட்டை ஒரு வகையில் காத்திருக்கிறது. ஆமா லக்கி, உண்மையிலே நாளை ஒன்னாக்கிட்டாங்க, பிஜேபியோட நாளை ஒன்னாக்கிட்டாங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிஜேபி அசுர வளர்ச்சி. அங்க யாரு பிஜேபியாக மாறி இருக்க முடியும்? ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். முன்னாடி வந்து அங்க வந்து 2 கட்சிகள் பிரதானமாக இருந்தது. இடதுசாரிகளுக்கு எதிராக காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸ் இருந்த போது காங்கிரஸை வந்து எப்பவுமே கூப்பிலேயே வச்சு இடதுசாரிகள் 30 ஆண்டுகள் ஆண்ட ஒரு மாநிலம். அங்கு காங்கிரஸே வந்து பெயர் மாற்றம் பெற்றுக்கொண்டது, தகவமைப்பு பெற்றுக்கொண்டது. டெல்லியிலிருந்து நாங்கள் சுதந்திரம் வாங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு முன்னாடி திரிணாமுல் அப்படின்னு ஒரு இன்ஷியலை போட்டு மம்தா பானர்ஜி வந்து மறுபடியும் ஆட்சிக்கே வராங்க இடதுசாரிகளை வீழ்த்தி. அப்போ இடதுசாரிகள் அங்க இன்னைக்கு வந்து 0 ஆகிட்டாங்க. அப்போ அங்க பிஜேபி இப்படி ஒரு அவசர வளர்ச்சியை பெற்று இருக்குதுன்னா அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்ப நம்ம வந்து ஏன் கம்யூனிஸ்ட் அங்க போகுது, விசிக்கு அங்க போகுது, காங்கிரஸ் அங்க போகுது, அவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து தனித்தனியா கட்சி நடத்துறாங்க. இன்னொன்னு இங்க ராகுல் காந்தி வந்து நேற்று விஜய் கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதுவாப்படுங்க. அவர் விஜய் கிட்ட மட்டும் பேசல, அவர் வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் பேசியிருக்கிறார். அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜி அவர்களிடமும் பேசியிருக்கிறார். டெல்லியில கட்சியை நடத்திட்டு ஒரு ஆள் வந்து எல்லா கட்சி தலைவர்களிடம் பேசுறாங்க. அவங்களுக்கும் அவங்க கட்சியெல்லாம் மலர வேண்டியது. இப்ப நம்ம மக்கள் வந்து முதுகுல குத்திட்டாங்கன்னா, முதுகுலனா குத்தல, அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு போறாங்க. ஓட் கன்வர்ஷன் நடக்கலன்னா நம்ம வந்து அந்த ஓட்டை எப்படி வாங்கணும்? இப்ப மானாக்குவை நம்ம 2016 குறை சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதை உள்ள அகாமடேட் பண்ணி 2021 வெற்றி பெற்றோம். இப்போ இதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா, நம்மளோட 30% வந்து இன்னும் எக்ஸ்டென்சிவா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்னென்ன வழி, சோசியல் மீடியால என்னென்ன பண்ணணும், ஃப்ளோர் கிரவுண்ட்ல என்னென்ன பண்ணணும்ன்றத நிறைய. அதாவது உங்களுக்கு கட்சி சாரா வாக்காளர்களுடைய வாக்கு என்பது வந்து ஒரு பேங்கா மாறவே மாறாது. அது வந்து ஃப்ளோட்டிங்கா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அப்போ ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி மீது அதிருப்தி இருந்தால் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அவங்க வாக்களிக்கிறது, அடுத்த முறை எந்த கட்சியை நிராகரித்தார்களோ அந்த கட்சிக்கு மறுபடியும் வாக்களிக்கிறது, அது போன்ற ஒரு இது இருக்கு. ஆனா இந்த கட்சிகள் வந்து தங்களுக்கும் கோர் ஓட்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன ஆனாலும் சரி இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய, கட்சியுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அந்த கோர் ஓட்டர்ஸை ஒரு கட்சி தக்க வைத்துக் கொள்வதுதான் அது திரும்ப திரும்ப அதுக்கு ஒரு புத்துயிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, திரும்பவும் அது உயிர்த்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து வச்சுக்க முடியும். அது மாதிரி திமுகவுக்கு கோர் ஓட்டர்ஸ் எப்பவுமே உண்டு. அது ரீடைனா இருக்கு. 75 ஆண்டு காலமாக திமுக அதை வந்து தக்க வச்சு. அதிமுகவும் அதே மாதிரி தான் ஒரு பார்ட்டி தான். இப்போ இந்த திமுக அதிமுக என்பதை தாண்டி 3வதாக ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபோர்ஸ் அடுத்த எலெக்ஷன்ல இதே அளவுக்கான வாக்காளர்களை தக்க வைத்துக் கொள்ளுமா, இல்ல அதிமுகவுடைய ரோல் என்ன, திமுக வந்து எப்படி வந்து பவுன்ஸ் பேக் பண்ண போகுது, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் இருக்க போகிறது. ஆட்சிக்கு வந்த முதல் நாளே ஒரு கட்சியை வந்து விமர்சிக்கிறது ஏடிஎம்கே ஸ்டைல். திமுக வந்து கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறமா தான் அடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஆட்சிக்கு யாரும் வரல, ஒரு அங்க அசம்பிளிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இவங்களை இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் தேவை, குறைஞ்சது 10 பேர் தேவை. 2 தொகுதிகளில் வந்து விஜய் வென்றிருக்கிறார். ஒரு தொகுதி வந்து 14 நாட்களுக்குள்ள அவர் ரிசைன் பண்ணி ஆகணும். 2 வீக்ஸ் தான் டைம். இவங்க வந்து தாவேகா நாங்கள் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறோம், எங்களை ஆட்சிக்கு அழைக்கணும், எங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு 1 வீக் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. ஏன் தெரியல, ஏன் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க தெரியல. நேரடியாக அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளரையே அனுப்பியிருக்கலாம். இல்ல கவர்னர் வந்து வராரு, அநேகமா அழைப்பு இருக்கும். இல்ல நேரடியா போயிட்டு கவர்னருடைய, அவர் இங்க இல்ல செக்ரட்டரி கிட்ட வந்து நேரடியா போய் உரிமை கோரணும். அதாவது வந்து ஐயா நாங்க வந்து ஜெயிச்சிருக்கிறோம், கவர்னர் எங்க ஊர்ல இல்ல, தற்காலிக கவர்னர் தான், அதனால அவர் வந்து இந்த லெட்டர் கொடுங்க நேரடியா கொடுத்துருக்கணும். இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்த முதல் நாளே, ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இதற்கான முதல் நாளே அவங்க வந்து கொஞ்சம் சொதப்பலா பண்ணிட்டு இருக்காங்க. இதை விமர்சனமா சொல்லல, சுட்டி காமிக்கிறோம். போங்க, கிண்டிங்கிறது ரொம்ப பனையூர்ல இருந்து கிண்டிங்கிறது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏற்கனவே நீங்க அங்க வந்திருக்கீங்க, அங்க நேரா போய் ஆளுநருக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சரியா செய்யுங்க. ஓகே, வாட்டவர். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரு கொள்கை தலைவராக கொண்டு இன்னொரு கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. தப்பு செய்தால் சுட்டி காட்ட வேண்டும், நல்லது செஞ்சா பாராட்டுவோம். அதுல ஒன்றும் நமக்கு ஒன்றும் எதுவும் குறைஞ்சிட போறது இல்லை. யாரையாவது வந்து வாய் விட்டு பாராட்டுறது அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு என்னைக்குமே இருக்கக்கூடிய செயல் தான். திமுகவை காலம் முழுக்க வசைப்பாடி கொண்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க.
அவங்கள எல்லாம் கூப்பிட்டு திமுக தலைவர் வந்து நேரடியா பேசுறாரு. இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் ம். பார்த்து இருக்கிறாரு. இதனால வந்து இதெல்லாம் வந்து அவரு திமுக தலைவர் ரொம்ப நாகரிக அரசியல் செய்கிறார், அதெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் வருது. ஏங்க அரசியல்ல நாகரிகமா செய்யறது ஒரு குற்றமாங்க. அநாகரிகமா செய்யறாரு அப்படின்னு சொல்லி நீ சுட்டி காமிச்சேன்னா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒருத்தர் நாகரிகமா இருக்கிறார் அப்படிங்கறதே ஒரு குறையா எப்படி சொல்ல இல்ல முடியும்? அவங்களுடைய வெள்ளை சட்டையில கரையே கிடையாது, நல்லா தோச்சிருக்காங்க அவங்க வீட்டுக்காரமா அப்படிங்கறது ஒரு குறையா சொல்லுவீங்களா? இல்ல இந்த எலெக்ஷன்ல அவர் தோத்துட்டார், அது ஒத்துட்டான். ஆனா காலம் முழுக்க அவர் பேரு, அவர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இந்த 5 ஆண்டு காலங்க இப்ப சென்னை மாநகரத்துக்குள்ளேயே வந்து நம்ம வந்து வண்டியில வரும்போது பாக்குறோம், நம்ம விடியல் பேருந்துன்னு போட்டு போயிட்டு இருக்கு. அந்த பேருந்துல உட்காந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் மனசு உறுத்தாதா? அது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது லக்கி. அது வந்து அந்த கலைஞரே சொல்லிட்டாரு. அதாவது நம்ம யாருக்காவது ஏதாவது நன்றி இல்ல செஞ்சோம்னா அதையுமே அவங்க அந்த நன்றிக்கு ஏதாவது பதிலா ஏதாவது செய்வாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் இல்ல பண்ணாத கலைஞர் சொன்னதையும் நம்ம திருப்பி சொல்லக்கூடாது. ம். அது ஹேப்பன்ஸ். ம். நம்ம இனிமேல் வந்து அக்ரெசிவா ஒர்க் பண்ணி ம். நம்மளோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணதெல்லாம் பார்க்கணும். ம். உடன்பிறப்புகள் எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்கும். சொந்த கட்சி மேலேயே அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். முதல்ல சொந்த கட்சியை தான் பாஞ்சு குதறுவாங்க எப்பவுமே. அவன் திட்டுறத நம்ம வந்து வாங்கிக்கணும். ம். அவனும் வேலை செஞ்சிருப்பான்ல. ஆமா நிச்சயமா அவனும் வேலை செஞ்சிருப்பான். அவனுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ம். அடுத்த ஆட்சி வரும்போது என்னன்னா எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா இந்த 5 ஆண்டு காலம் வந்து ஒரு பொற்காலம் தான். எப்படி வந்து 96 2001 கலைஞர் ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாரோ, ஒரு தொலைநோக்குள்ள ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாரோ, அது போன்ற ஒரு ஆட்சியை தான் மு.க. ஸ்டாலின் நடத்தி இருக்கிறாரு. இதுல இவர் கொண்டு வந்த திட்டங்களுடைய அந்த தொடர்ச்சி என்னாகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை இருக்கிறது. குறிப்பாக கல்வி சார்ந்து இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, ஒரு தொலைநோக்கு திட்டங்கள், இந்த திட்டங்களை யாராவது பாழ்படுத்தி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் ஏற்படுது. அதனால திட்டுனா வாங்கிக்க வேண்டியதுதான். ஆமா, திமுக வெல்லும், திமுக போராடும். நன்றி, வணக்கம்.